அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு தீரன் அவர்களிடம் பேசலாம். திரு தீரன், அதிமுக மீண்டும் இந்த தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. அதிமுக ஆட்சியை மீண்டும் தேர்ந்தெடுத்ததுக்கான மக்களிடத்தில் என்னென்ன காரணங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக மக்கள் அம்மாவனுடைய நலத்திட்ட உதவிகளால் ஒவ்வொரு குடும்பமும் பலனடைந்திருக்கிற காரணத்தினால் அம்மாவனுடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் தொடர வேண்டும் என்று மக்கள் முடிவு எடுத்துத்தான் இன்றைக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையிலே இந்த மகத்தான வெற்றியை வழங்கி இருக்கிறார்கள். இரண்டாவது, அம்மாவனுடைய ஆட்சியிலே யாருக்கும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது பொதுவாகவோ பாதிப்புகள் கிடையாது. இந்த வெள்ள பாதிப்பிலே கூட பார்த்தால் அம்மாவனுடைய அரசானது உடனடியாக நடவடிக்கை எடுத்து குறைந்தது ஒரு வார காலத்திற்குள்ளாகவே அந்த புனரமைப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து தொற்று நோய் பரவாமல் தடுத்து அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை எல்லாம் செய்து இப்படியாக எடுத்த நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பேரிடர் ஆய்வு செய்ய வந்த குழுவினரே பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அம்மாவனுடைய அரசை பொறுத்தளவிலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னார்களே தவிர, ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்பொழுது தமிழக மக்கள் தந்திருக்கின்ற இந்த மகத்தான வெற்றிக்கு என்னால் நன்றி சொல்வதற்கு அகராதிகளிலேயே பொருத்தமான வார்த்தைகள் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் கூட என் நன்றியை வருங்காலத்திலே நான் கடந்த காலத்திலே எப்படி கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி அந்த அத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு சொல்லாத பல நன்மைகளையும் நான் செய்திருக்கிறேனோ, அதே போல வரக்கூடிய ஆட்சி காலத்திலேயும் நான் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதோடு மட்டுமல்ல, மக்களுக்காகவே நான் தொடர்ந்து என்னுடைய தவ வாழ்வை அர்ப்பணித்திருப்பதைப் போல நான் தொடர்ந்து இந்த மக்களுக்காக தொண்டு செய்வேன், அதன் மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வரலாற்று சாதனையைப் போல தொடர்ந்து மறுபடியும் ஆட்சி கட்டிலே வருவதற்கான ஒரு மிகச்சிறந்த அத்தியாயத்தை இன்றைக்கு புரட்சித் தலைவர் வழியிலே புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் கழக ஆட்சியை இந்த 15வது சட்டமன்றத்திலே கொண்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவிலே ஒன்றிலே தெளிவாக இருக்கிறார்கள், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழர் நலன், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன், இவற்றிலே அம்மா அவர்கள் ஆட்சியிலே இருக்கும் பொழுதுதான் உறுதியான நடவடிக்கைகளும் உண்மையான நடவடிக்கைகளையும் மக்கள் பார்க்கிறார்கள். எனவே அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதிலே நான் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்திலே இந்த குறைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொன்ன அந்த கூற்றுக்களை எல்லாம் இன்றைக்கு இந்த தேர்தல் வெற்றியின் மூலமாக மக்கள் அவர்கள் தெளிவான தீர்ப்பை வழங்கி இவர்கள் சொன்னதெல்லாம் பொய், இவர்கள் சொல்வதெல்லாம் அம்மா ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் தவறு என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையிலேதான் இன்றைக்கு அம்மா அவர்களுடைய வெற்றியானது இந்த தேர்தல் களத்திலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்று வள்ளுவன் சொன்னதற்கு இணங்க மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசானது தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்களை, நலத்திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும். அதற்கு மக்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அந்த அனுமதிக்கு இங்குள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள 9 கோடி தமிழர்களும் இன்றைக்கு நன்றி பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த தந்த தீர்ப்புக்காக அந்த உலகத் தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு உலக அளவிலே மாண்புமிகு அம்மா அவர்களுடைய திட்டமானது இன்றைக்கு அம்மா உணவக திட்டமெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு உலக பெரும் திட்டமாக மாறியிருக்கிறது. அதே போல மடிக்கணினி திட்டமெல்லாம் இன்றைக்கு மாணவர்கள் உயர்கல்வியை பெறுவதற்கு 3 மடங்கு உயர்கல்வி பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறது.